ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய சாதி சான்றிதழ்லேருந்து இப்போ புதுசாக ஃபோட்டோவோடு வர்ற புதிய சான்றிதழ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல்ஸில் பழைய ஜாதி சான்று செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் புதுசாக ஃபோட்டோ வச்ச ஜாதி சான்று எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜாதி சான்றிதழை எப்படி நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்மளே எடுக்கிறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு 2 முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அந்த 2 முக்கியமான ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் இதை அப்லோட் பண்ண முடியும். அது என்னென்ன ஸ்டெப்புங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இசேவை லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், TNEGA அப்படின்னு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இசேவையோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பயனாளர் உள்ளே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே நியூ யூசர் ஆர் சைனப் கொடுத்துக்கோங்க. அந்த நியூ யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண அப்புறம் சைடில் கேப்சா இருக்கும். அந்த கேப்சா பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுனால நீங்கள் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் எப்படினா டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்படின்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஷோ ஆகும். அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படி தேவைப்படுகிறத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஃபோட்டோ கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு, எதில் உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 3வது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நம்மளோட ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபாதர் மதர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு தேவை கிடையாது. அப்புறம் 4வதாக பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதையும் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷன், நம்ம பழைய கம்யூனிட்டி இது எல்லாத்தையுமே ஜேபிஜி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜியாக இருந்துச்சுன்னா 50 கேபிக்குள்ளேயும், பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா 200 கேபிக்குள்ளேயும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே 60 ருபீஸ் வரும். 60 ருபீஸ் நம்ம கடைசியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் கொடுத்துருங்க. கீழே அப்புறம் ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் கேட்கும். இதில் கேன் நம்பர் இருக்கிறவங்க ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கோங்க, கேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி கேன் நம்பர் இல்லாதவங்க மேலே ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எப்படி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அப்படி உங்களுக்கு கேன் நம்பர் இல்லைனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நமக்கு கேன் நம்பர் தேவைப்படும். மறக்காமல் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் அந்த கேன் நம்பரை கொண்டு இதில் ஃபில் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கேன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தோம், உங்களுக்கு கேன் நம்பர் மறந்துருச்சுன்னா கூட நீங்கள் இதில் ஆதார் நம்பருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணினா கூட உங்களோட கேன் நம்பரை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் நம்பர் டைப் பண்ணுறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா கீழே என்னோடய கேன் நம்பர், என்னோடய நேமு, அப்பா நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாமே ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பரை 1 செகண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே நம்ம டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துக்கோங்க. கீழே மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த நம்பர் தான் இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்.
அந்த நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி கீழே என்ட்ரு ஓடிபி பாக்ஸில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வெரிஃபை ஆன அப்புறம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நம்ம கேனில் ரிஜிஸ்டர் பண்ண நம்ம டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம நேமு, ஆதார் கார்டு நம்பர், அட்ரஸ், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஃபாதரோட கம்யூனிட்டி, நம்மளோட அப்பாவோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்பாவோட காஸ்ட், அப்பா என்ன சப்காஸ்ட் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மாவோட காஸ்ட் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன காஸ்ட் தேவை, இது ரெண்டு பேர்த்துல வேறு டிஃப்ரெண்ட் காஸ்ட்டாக இருக்கா இல்லை ஒரே காஸ்ட்டாகான்னு பார்த்துக்கோங்க. ஒரே காஸ்ட்டாக இருந்தால் சேம் காஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் காஸ்ட்டில் சப்காஸ்ட் என்ன அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் கீழே இருக்கும் வெதர் எனி த அப்ளிகண்ட் ஃபேமிலி மெம்பர் ப்ராசஸ் பெர்மனன்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கம்ப்ளைண்ட் ரெவன்யூ அத்தாரிட்டி இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக நோங்கிற ஆப்ஷன் கொடுங்க. எக்காரணை கொண்டும் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துறாதீங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் கூட நீங்கள் எஸ் கொடுக்காதீங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இதில் நோ தான் கொடுத்தாகணும். இதில் எஸ் கொடுக்காதீங்க எந்த ரீசனுக்காகவும். நோ கொடுத்துக்கு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு முன்னாடி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப் இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில். ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம். கரெக்டாக டெஸ்க்டாப் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அதை கரெக்டாக 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து உங்களுக்கு எந்த இதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி, அதில் எதில் உங்களுக்கு அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இதில் டாக்குமெண்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டாக இருந்தால் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பரை டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியோட நம்பரை வந்து டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் ப்ரூஃபாக ஆதார் கார்டை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சிப்ளிங் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் புதுசாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா இதில் 3ல் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக உங்களோட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள். இதான் ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப்பு. கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி இதில் 3ஆவது டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நான் ஆல்ரெடி சொன்ன ஃபஸ்ட் ஸ்டெப்பையும் இந்த 2வது ஸ்டெப்பையும் கண்டிப்பாக தப்பாக பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இதில் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஜேபிஜி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு அதையும் அதில் அப்லோட் பண்ணிடுங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆன அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 60 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் டீட்டெயிலை பார்த்துக்கோங்க. நேமு, நம்ம நம்பரு, என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோங்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கியூஆர் எல்லா யூபிஐ பேமெண்ட்டும் இதில் சப்போர்ட் ஆகும். இந்த யூபிஐ ஐடியை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் 60 ருபீஸை பே பண்ணிடுங்க. 60 ருபீஸை பே பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். உங்கள் ஃபார்ம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுன்னா ஒப்புகை சீட் டவுன்லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம நேமு, அந்த டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன சர்டிஃபிகேட், நம்ம அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா இதில் வர நம்பரை வச்சு தான் நம்ம சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது செக் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ஒப்புகை சீட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசு அப்ளை பண்ணுறது. இது அப்ளை பண்ணி உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு எதுவும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் வீடியோ தேவைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இன்ஃபோ அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.